தேர்தல் தேதி பிரதமருக்கு முன்பே தெரியுமோ? ஏன்னா காங்கிரஸ் கட்சியுடைய தமிழக தலைவரும் பல கட்சியினரும் இதை பற்றி விமர்சிக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு பிரதமர் முன்னாடியே வந்து கிட்டத்தட்ட 5 முறை வந்துட்டு போயிருக்காரு. அப்போ அவருக்கு முன்னாடியே தெரியும்னா இதுதான் ஜனநாயகமான்னு கேள்வி எழுப்புறாங்க சார். முதல்ல வணக்கம் கார்கே. ஆக்சுவலி நீங்க கேட்ட இந்த கேள்வி இருக்கு இல்லைங்களா, தேர்தல் முன்னாடியே தெரியுமா அப்படின்றது, இது ஒரு அபத்தமான ஒரு கேள்வி. ஜனவரி மாதம் அவர் திருச்சிக்கு வந்தது அங்க விமான நிலையத்தை தொடங்கி வைக்கிறதுக்காக. அதே ஜனவரி மாதம் அயோத்தியாவில் ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடக்கும்போது ராமர் எங்கெங்கெல்லாம் ராமருக்கு சம்பந்தப்பட்ட கோயில்கள் இருக்கிறதோ, ஸ்ரீரங்கம் கோயிலாக இருந்தாலும் சரி, ராமேஸ்வரம் கோயிலாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, அந்த ஆன்மீகமான ஒரு பயணத்தில் அவர் வந்திருந்தார். ஆக்சுவலி நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய தேர்தல் பிரச்சாரம்ன்றது கன்னியாகுமரியில ஒரு மீட்டிங், இப்போ அடுத்த 2 நாட்கள்ல சேலத்துல ஒரு மீட்டிங் இருக்குது. அதுதான் தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்தது. அதற்கு முன்பு வந்தது எல்லாம் அரசு திட்டங்கள் மற்றும் ஆன்மீக பயணத்துக்காக தான் வந்தது. இது தெரியாம அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அடுத்தது இப்படியாப்பட்ட ஒரு கேள்வியை எழுப்புறதே தேர்தல் ஆணையத்துடைய மேல நம்பிக்கை இல்லாம தன்மையாமல் அப்படின்னா அவங்க இந்த தேர்தல் ஆணையத்தையே அவங்க கொச்சைப்படுத்துறாங்க. எந்த தேர்தல் ஆணையம் இப்ப அடுத்தது இவங்களுக்கு தேர்தலுக்காக சின்னம் கொடுத்ததோ இந்த கட்சிகளுக்கு, இந்த தேர்தலை எந்த ஆணையம் இந்த தேர்தலை நடத்த போதோ அந்த தேர்தல் ஆணையத்து மேலேயே இவங்க சந்தேகப்படுறாங்கன்னா இவங்க இந்த தேர்தலை பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இது நான் சொன்னது மாதிரி அபத்தமான ஒரு குற்றச்சாட்டு. அடுத்ததாக எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை நாங்கள் தேர்தலுக்காக எந்த நேரமும் தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு இந்த நாள் தேர்தல் முதல் கட்டமாக தேர்தல் இருந்தால்தான் எங்களுக்கு பாசிட்டிவா இருக்கலாம், 2வது கட்டமாக, 3வது கட்டமாக அப்படின்றதுக்கெல்லாம் எங்களுக்கு முதல் கட்டத்தில் ஆரம்பிச்சு 7வது கட்டம் வரை எந்த நேரத்தில் அது தேர்தல் நடந்தாலும் அதை சந்திப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. பாஜக ஒரு தேசிய கட்சி. அந்த தேசிய கட்சின்ற முறையில் அதுக்காக ஒரு சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டின்றது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலும் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டா அவர்கள் முன்னாடியும் நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் தேர்தல் யாரெல்லாம் வேட்பாளர்களா இருக்கும் அவங்கள தீர்மானிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சி. அதனால்தான் சந்தேகப்படுதா எதிர்கட்சிகள்னு கேட்டீங்க. தேர்தல் ஆணையர்கள் நியமனத்தையே சந்தேகப்படுறாங்கல்ல. தேர்தல் ஆணையம் அது அவங்களுக்கு எப்போதுமே சார், இதே எதிர்கட்சிகிட்ட நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இவங்க சந்தேகப்படுறாங்க இல்லைங்களா, இவங்களுடைய ஒரு தேர்தல் ஆணையர் இருந்தாரு, MS கில்ன்றவர் பேரு. அந்த MS கில் அவரோட பதவி முடிஞ்சதுக்கு பிறகு இதே காங்கிரஸ் கட்சி அவர் ராஜ்யசபால நாமினேட் பண்ணி அழகு பார்த்தது மட்டும் இல்லாமல் UPA 1ல அவர் மத்திய அமைச்சராக அவரை நியமிச்சு ஒரு முழு டென்யூர் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்ப காங்கிரஸ் கட்சி மேல நம்ம இதை சொல்லலாமா? இவங்களும் தேர்தல் ஆணையர்களை தவறா பயன்படுத்துறாங்கன்னு இது இந்த குற்றச்சாட்டு இதை வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களே முதல்ல சுய பரிசோதனை செய்ய வேண்டியது அவசியம். தேர்தல் ஆணையம், தேர்தல் ஆணையர்கள் முழுக்க தங்களுடைய அந்த தனி அதிகாரத்தின் கீழ் TN சேஷன், RVS பெரி சாஸ்திரிக்கு முன்னாடி இருந்த பீரியட் எப்படி இருந்துச்சோ அதை பத்தி நான் எந்த ஒரு கருத்தும் சொல்ல விரும்பல. ஏன்னா லா செக்ரட்டரி, ரிட்டையர் ஆன லா செக்ரட்டரிய ஆட்டோமேட்டிக்கா கொண்டு போய் தேர்தல் ஆணையர் நியமிச்ச காலம் 1991க்கு முன்னாடி இருந்துச்சு. முதலாக TN சேஷன் வந்தாரு, தேர்தல் ஆணையத்துக்கு பல்லு இருக்குதுன்றதை அவர் காட்டினாரு. அதுக்கு ஒரு பைட்டிங் சென்சேஷன் இருக்குதுன்றதை காட்டினாரு. அதுக்கு பிறகு தேர்தல் ஆணையத்துடைய அந்த நடவடிக்கைகள் அனைத்துமே இன்னைக்கு தெல்ல தெளிவாக எல்லார் முன்னாடியும் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர்கள் தேர்தல் ஆணையத்துடைய நியமனத்தை அவர்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள். இவர்கள் நேத்து சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் பட்டாங்க. உடனடியாக நேத்து சுப்ரீம் கோர்ட் ஸ்டாப் பண்ணிருச்சா? இல்லவே இல்ல. சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, நாங்க இதுக்குரிய அந்த சட்ட மசோதாவை பற்றி நாங்கள் கண்டிப்பாக கேள்வி கேட்கிறோம், அந்த நாளுக்கு நாங்கள் தள்ளி வைக்கிறோம். ஆனால் அதுக்கு 2 தேர்தல் ஆணையரும் பதவி ஏற்பதற்கு எந்த ஒரு தடையும் இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒவ்வொரு தடையும் போய் இவங்க நள்ளிரவுல கூட இவங்க போய் கதவு தட்டுறாங்க பாத்தீங்களா? அவங்களால ஏன் நேற்று 2 தேர்தல் ஆணையருக்கும் பதவி பிரமாணம் நடக்கும்போது அது ஏன் அவங்களால தடை பண்ண முடியலை? அந்த ஒரு அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, எது பண்ணாலும் மோடி அவர்கள் என்ன பண்ணாலும், பாஜக என்ன பண்ணாலும் அதில் மேல் ஒரு குற்றம் பார்க்க வேண்டும், குற்றச்சாட்டு செய்ய வேண்டும். அதற்காகத்தான் அவர்கள் இப்படி விதண்டாவாதமாக பேசுகிறார்கள். சார், இப்போ என்னன்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் மேலே நம்பிக்கை இல்லாமல் போனது ஒரே முக்கியமான காரணம். நிறைய காரணங்கள் இருக்குது. அது முக்கியமான காரணம் என்ன? சமீபத்தில்
செலெக்ஷன் பண்ற கமிட்டியில் யார் யார் இருப்பா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர், ஆப்போசிஷன் லீடர். இப்போ அதை கொண்டு போய் ஏன் மாற்றி யூனியன் மினிஸ்டர் கொண்டு வந்தாங்க அப்படின்னா என்ன ஆகுது? 2 பேர் பாஜக, ஒருத்தர் எதிர்க்கட்சி தலைவர். அப்படின்னா பாஜகவுக்கு மெஜாரிட்டி வருது இல்லை செலெக்ஷனில், அதுவே கொஸ்டின் பண்ணுறோம். சர்ச் கமிட்டி வாஸ் ஹெட்டட் பை ஹோம் யூனியன் கேபினட் மினிஸ்டர். இப்போ சர்ச் கமிட்டியோட ஹெட்டை யாரை போட்டிருக்காங்க? லா மினிஸ்டரை. இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே வந்து ஒரு தேர்தல் ஆணையத்தை நம்பினாதானே ஒரு வெளிப்படையான ஜனநாயக. தேர்தல் ஆணையத்தை நம்புறோம் நம்பாதது 2வது கேள்வி. ஆனா அந்த ஆர்கனைசேஷன்ங்கிறது வந்து நான் பார்ட்டிசனா இருக்கணும், எந்த அரசியலோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருக்க பட்சத்தில் அதை எப்படி நீங்கள் செலெக்ஷன் கமிட்டி எப்படி இருக்கணும்? அரசியலுக்கு சம்மந்தமில்லாதான் இருக்கணும். நீங்கள் அதை லா மினிஸ்டர் போடுறீங்க, அவர் பாஜக கட்சியை சேர்ந்தவர். செலெக்ஷன் கமிட்டியில் நியூட்ரலாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன? எதிர்கட்சி தலைவர், பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் ஒரு நீதியரசர் இருந்தாங்க, சீஃப் ஜஸ்டிஸ். சரிங்களா? அப்படி இருந்தா நியூட்ரலா இருக்கும். இப்போ அங்க கொண்டு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் பதிலா நீங்க ஒரு பாஜக சேர்ந்த யூனியன் மினிஸ்டர் கொண்டு 2 பேர் பாஜக, ஒருத்தர் எதிர்க்கட்சி ஆகும்போது அது எப்படி நியூட்ரலிட்டி இருக்கும்னு கேட்கறேன். நான் பதில் சொல்லுங்க. எஸ் கார்கே நண்பர் முரளிதரன் இருக்கார், தனேதரன், நீங்க தயவு செய்து ஒன்று சொல்லுங்க. அதாவது இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுச்சு தெரியுங்களா? அடுத்ததாக சட்டம் இயற்றும் வரை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அதுல வந்து இருக்கலாம். சட்டம் இயற்றப்பட்டது, சட்டம் இயற்றப்படும் போது அது பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யும் பொழுது திமுக காரங்க அதுல வந்து ஏதாவது கேள்வி எழுப்பினாங்களா? இவங்க வாக்கு, அதாவது பாராளுமன்றத்திலிருந்து வெளியில வந்து போய் உக்காந்துக்கிட்டு அங்க வந்து மிக்சர் தின்னுட்டு இருந்தாங்க, டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. போராட்டம் பண்ணாங்க சார், போராட்டம் பண்ணாங்க. காந்தி சிலை சஸ்பெண்ட் பண்ணாங்க சார். அந்த சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதிமுக ஒருத்தர் கூட பண்ணல. சரிங்களா? எங்க பாராளுமன்ற எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்க வந்து இப்படி பேசினா என்ன அர்த்தம்? சார் நான் சொல்லல சார், என்ன விட்டுருங்க சார். சார் சார் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்றேன். சரி மசோதா வந்துச்சு மசோதா வந்துச்சுன்னு பேசுறாங்க. அப்ப அது சார் இருங்க நான் சார் 100க்கும் மேற்பட்ட எம்பிக்களை சஸ்பெண்ட் செஞ்சுட்டு இந்த மசோதாக்களை கொண்டு இவங்க காலையில வந்து கோஷம் போட்டா உட்கார வச்சு இருங்க நான் பேசுறேன் சார். ஒரே செகண்ட் சார், இவரு பேசுறாங்க. புரியுது. இப்போ சரி சார், நான் கூட ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவன். லவாசான்னு சொல்லி ஒரு எலெக்ஷன் கமிஷனர் இருந்தார். அவரை டார்ச்சர் பண்ணி பெகாசிஸை வச்சு ஸ்பைவேர் பண்ணி அவங்க பயம் கம்பெனி மேலே ஐடி ரைடு விட்டாங்க. எதனால? மோடி மாடல் லைக் வயலேட் பண்ணாரு, கோட் ஆஃப் கான்டக்ட வயலேட் பண்ணாரு. சரி சொல்லி முடிச்சார். முக்கியமான பாயிண்ட், அவரு முந்தானத்தை எழுதியிருக்காரு. It is government decision to remove Chief Justice of India from selection panel of election commissioners is unfathomable. ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அவரு கட்டுரை எழுதியிருக்காரு. முன்னாள் எலெக்ஷன் கமிஷனர் இருந்தவர், இப்ப ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல இருக்க வேலை செய்யறவர், மதிப்புக்குரிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொல்லியிருக்காரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.